வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் அழுது புலம்பி அடுத்தவங்க கிட்ட குறை சொல்றத விட்டுட்டு அவங்க ஏமாத்தக்கூடிய அளவுக்கு நாம முட்டாளா இருந்திருக்கமே அப்படிங்கறத தயவு செஞ்சு உணர்ந்து பாருங்க. அப்பதான் மறுபடியும் ஒரு தடவை அவங்க உங்களை ஏமாத்தாம இருக்கிறதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்க முடியும். அதே மாதிரி உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பாக்குறதுல அடுத்தவங்க வலிமையானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தள்ளி விட்டாலும் அதை விட பல மடங்கு வேகமா எழுந்திருக்கிறதுல நீங்க வலிமையானவங்களா இருக்கணும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டுங்க. கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களை தூக்கி விடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில நாம இறக்கப்படுறது இங்க தப்பே கிடையாதுங்க. ஆனா நீங்க ஆடா இருக்கும் பட்சத்துல நரிகளுக்கு மத்தியில நீங்க இறக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு 3 மணி நேரம் முன்னால கூட போயிடலாம். ஆனா ஒரு நிமிஷம் கூட லேட்டா போயிடாதீங்க. உங்களோட வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி பாதைய அது அந்த இடத்துலயே முடக்கிடும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. சோ நேரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய எதிரில எந்த ஒரு எதிரியுமே இல்ல அப்படின்லாம் கர்வம் கொண்டு போய் உட்கார்ந்துருக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு யாருமே எதிரியே கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உங்களை நீங்களே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல உங்க காலுக்கு கீழேயே துரோகி இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்காம விட்டுருக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எதிரி இல்ல அப்படின்லாம் சந்தோஷப்படாதீங்க. கூடவே இருக்கிறவன் துரோகியா இல்லையா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க ஏமாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இனிமே அடுத்தவங்க கிட்ட நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அலாரம் தான் இந்த ஏமாற்றம். சோ ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. இதுக்கு மேல நாம ஏமாறாம இருக்கணும் அப்படிங்கறதுல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. இந்த மரியாதை இருக்கு பாத்தீங்களா, இந்த மரியாதை நமக்கு கிடைக்காத ஒரு இடத்துல நமக்கு கரிசோறு வச்சு விருந்து கிடைக்கிறத விட அந்த விருந்த போய் நம்ம சாப்பிடறத விட அன்பும் பாசமும் இருக்கிற இடத்துல கஞ்சி சோறும் பழைய சோறும் குடிச்சு பாருங்க. அது உங்களுக்கு திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரே பரிசு என்ன தெரியுமா? ஏமாற்றம் தாங்க. உன்னால சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. என்னால இந்த விஷயத்த சாதிக்க முடியாதுன்னு மட்டும் என்னைக்குமே உங்களோட மனசுல நீங்க நினைக்காதீங்க. அதே மாதிரி நீங்க நீங்க போகக்கூடிய பாதையில 1000 தடைகள் வரலாம். ஆனா நீங்க செல்ல வேண்டிய இடம் மட்டும் மனசுல உறுதியா இருக்கணுங்க. அப்படி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அது அத்தனையும் உடை தெரிஞ்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாம். இந்த உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் சேமிப்பே இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா இதுக்கு மேல வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட கடன் இல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சேமிப்பு இல்ல அப்படின்லாம் என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய மதிப்பு அடுத்தவங்களுடைய மதிப்பீட்டுல இல்ல அப்படிங்கறத நாம என்னைக்கு உணர்றோமோ அதுதான் நமக்கான சுயமரியாதை. சோ நம்மளோட வாழ்க்கையில கட்டாயமா நான் இன்னைக்கு சொன்ன இந்த அத்தனை பாயிண்டையும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கட்டாயமா அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு சூழலை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல அப்படின்லாம் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா மறைக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கட்டாயமா நான் உங்களுக்காகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். இல்ல நீங்க நிறைய பேர் என்கிட்ட நம்பர் கேக்குறாங்க, அக்கா உங்ககிட்ட நான் கவுன்சிலிங் பேசணும் அப்படின்லாம் கேக்குறாங்க. சோ நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் சாதாரணமா இன்னைக்கு இந்த யூடியூப்லயே என்னோட நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தெரியாதனமா நான் ஒரு 2 வீடியோல நம்பர் கொடுத்துட்டே நிறைய பேர் அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு என்கிட்ட பேசணும், கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.